இப்போ நீங்கள் வாக்குக்கு நான் காசு கொடுக்கல, நான் பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவனும் இல்லை, நான் புகழ்பெற்ற நடிகராக இருந்து ரசிகர்களை சந்தித்து கட்சியும் ஆரம்பிக்கலை, ஒரு கட்சியிலிருந்து பிரிச்சுக்கிட்டு வந்து கட்சியும் ஆரம்பிக்கலை. உங்களுக்கு புரியுது? நான் இனச்சாவிலிருந்து என்ன செய்யறது தெரியாமல் கத்தி கதிரி தெரியும். என்னுடைய ஆறுயிர் நண்பர் காமராஜ் அவர்களுக்கு தெரியும் எந்த சூழ்நிலையில் நான் இதை தொடங்கினேன். அவர் தான் என்னை ரொம்ப நெருக்கமாக அப்போ இருந்தே பார்த்தவர். இப்போ நாங்கள் வந்து இது பண்ணுறோம், வாக்குக்கு காசு கொடுக்கல. என் வேட்பாளர் யாரும் பெரிய பின்னணியில் இருந்தவர்கள் இல்லை, என்னை பார்த்து வந்த சின்ன சின்ன பசங்க, உங்களுக்கு தெரியும், புது புது பிள்ளைங்க. எங்களை தேடி சாதி சொல்லலை, மதம் சொல்லலை, சாராயம் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, பணம் கொடுக்கல. இங்கே இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஐயா மோடி பிரதமர், அவர்னு ஒரு 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 அணி, காங்கிரஸ் அதை சார்ந்த ஒரு இந்தியா கூட்டணியில் ஒரு அணி, ஐயா ஸ்டாலின் தலைமையில் ஒரு பெரிய அணி, ஐயா எடப்பாடி தலைமையில் ஒரு பெரிய அணி, இதுக்கிடையில் நாங்கள் சின்ன சின்ன பசங்க. இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினால் முதல் பெட்டியில் அந்த சின்னங்கள் இருக்குது. நான் ஒரு 6 தேர்தலாக விவசாய சின்னத்தை வச்சு போட்டிட்டேன், அதை எடுத்துட்டு கடைசியாக ஒரு மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் சேர்க்கவே பெரும்பாடாச்சு. அது கடைசி 10 நாளில் கொடுத்தாங்க. என் சின்னம் எங்கே இருக்குன்னா 3வது 4வது பெட்டியில் இருக்கும். அது ரொம்ப தேடணும், புரியுதா? அதில் இவ்வளவு சின்னம் இருக்கும்போது இவ்வளவு ஒரு வாக்குக்கு 1000 500 2000 கொடுத்ததையும் தாண்டி அவன் மதம் சொன்னால், சிலர் சாதி சொன்னால், அது சாதிச்சதை சொன்னால், இலவசத்தை சொன்னால், எல்லாத்தையும் தாண்டி இதில் தேடி இந்த மைக்கில் போட்டு 36 லட்சம் ஓட்டை போட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மக்கள் மாற்றுறான்னா அப்போ அவனுக்கு மாறுதலுக்கான சிந்தனை இருக்குது. அதனால் என்ன, மக்கள் மகத்தானவர்கள், அவர்கள் எப்போவுமே மாற்றத்தை, ஒரு நல்லதை நேசிப்பாக விரும்புவார்கள். அது என்னென்னா அந்த கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், மாறுதல் எல்லாருக்கும் பிடிக்குது, அது மாறுதல் வர கொஞ்சம் காலம் பிடிக்குது, அது இவங்களுக்கு பிடிக்கல. அதனால் என்ன, இருக்கிறத வச்சு இப்போ எனக்கிட்டே 2 மணி நேரம் வேர்க்க பேசிட்டு அண்ணன் இப்படி இறங்கி போகும்போது, தம்பி அருமையாக பேசுனப்பா, ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு போ, ஏன்னா அவ்வளோதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த மக்களுக்கு, என் இன சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கடந்த கால காயம், எதிர்கால கனவு இல்லை, நிகழ்கால தேவைதான் இருக்குது. இப்போதைக்கு என்ன, இது மாறணும்.